Hello learners. So இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா modifying strings அதாவது string functionsல இருக்க modifying strings அப்படிங்கற ஒரு டாபிக் பார்க்க போறோம். So இதுக்கு முன்னாடி string functionsல slicing அப்படிங்கற ஒரு டாபிக் வந்து போன வீடியோல பார்த்திருந்தோம். So இன்னைக்கு வீடியோல modifying strings அப்படிங்கற ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோம். இதுமே string functions கீழ தான் வருது. இது கீழ பாத்தீங்க அப்படினா upper case மாத்துறது, அப்புறம் lower caseக்கு மாத்துறது, அப்புறம் ஒரு white space ரிமூவ் பண்றது, அப்புறம் replace string, அப்புறம் split அப்படிங்கற ஒரு அஞ்சு டிஃபரண்ட் டாபிக்ஸ் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ் நீங்கள் பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ்க்கு மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்துக்குமே பேசிக்காக நம்ம ஒரு டெக்ஸ்ட் எடுத்துப்போம். இப்போதைக்கு நம்ம ஏ அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங் அசைன் பண்ணிக்கலாம். ஹெல்லோ வேர்ல்டு அப்படிங்கிறத ஹெல்லோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு வேர்டு அசைன் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை வச்சு தான் நம்ம எல்லா ஆப்ரேஷன்ஸும் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணணும். ஆக்சுவலாக நமக்கு வர்ற அவுட்புட், அதாவது இப்போ நம்ம எப்படி மாற்றினாலும் சரி, அப்பர் கேஸுக்கு மாத்திரமோ இல்லை லோவர் கேஸுக்கு மாத்திரமோ அந்த விஷயத்தை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணாதான் நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரிண்ட் போட்டுடலாம். ஓகேங்களா? பிரிண்ட் தான் பண்ண போறோம் ஆக்சுவலாக. அப்போ எந்த வேர்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். எந்த வேர்டை பிரிண்ட் பண்ண போறோம்? ஏ அப்படிங்கிற வேரியபிள் தான் பிரிண்ட் பண்ண போறோம். பட் இதை வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் பண்ணி, அதாவது வித்தியாசமா மாற்றி நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். பட் என்னதான் இருந்தாலும் நம்ம பிரிண்ட் பண்றது இதே வேரியபிள் தான். ஸோ இந்த வேரியபிளை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். பிரிண்ட் ஏ, அதாவது பிரிண்ட் ஹெலோ வேர்ல்டு தான் பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? இதை நம்ம எப்படி ஃபார்மேட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதோட ஆட் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ். ஸோ அப்பர் கேஸ்க்கு மாத்துறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போறோம். எதுக்கு கால் பண்ண போறோம்? ஏ அப்படிங்கிற வேர்டை வந்து அப்ளை பண்றதுக்காண்டி நம்ம அப்பர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றோம். இந்த அப்பர்ன்ற ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு அப்ளை ஆகுதுன்னா ஏக்கு. ஏன்னா இங்க டாட் வச்சு மென்ஷன் பண்ணிருக்கோம். ஏன்ற வேரியபிளுக்கு இந்த அப்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து அப்ளை ஆகணும் அப்படின்னா இங்க டாட் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அப்பர்னு வச்சுட்டோம் அப்படின்னா என்ன நடக்குது? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஏ, அதாவது ஏ வந்து பிரிண்ட் பண்ணு. ஏ என்னது? ஹெலோ வேர்ல்டு. அதை எப்படி பிரிண்ட் பண்ணணும்? அப்பர் கேஸ்ல பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி ஹெச் இருக்கு. ஹெச் வந்து கேபிட்டல் இருக்கு, டபிள்யூ கேபிட்டல் இருக்கு. இட்ஸ் ஓகே. நமக்கு ஃபுல் வேர்டு வந்து அப்பருக்கு மாறணும். ஆல்ரெடி அப்பர்ல இருக்கு, அதை விட்டு அதுக்கு அடுத்த லெட்டரை வந்து அப்பருக்கு மாத்து. ஸோ இப்போ அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா ஹெலோ வேர்ல்டு ஃபுல் வேர்ட்ஸுமே, அதாவது ஃபுல் டெக்ஸ்ட்ன்றதை விட ஃபுல் வேரியபிளுமே நமக்கு வந்து HELLOWORLD ஃபுல் ஆல்பபெட்ஸுமே நமக்கு எப்படி வந்துருச்சு? கேபிட்டலாக வந்துருச்சு. ஸோ இதுதான் அப்பர், அதாவது அப்பர் கேஸ்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கேபிட்டலாக மாத்துறது. ஓகேங்களா? அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா லோவர் கேஸ். ஸோ இதே விஷயம், இதாவது அப்பர்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேர்ட்ல இருக்கு, அதாவது ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்கிற எல்லா வேர்ட்ஸுமே அப்பர் கேஸ்க்கு மாத்துறோம் அப்படின்னா லோவருக்கு மாத்துறதுக்கு ரொம்ப சிம்பிள். LOWER லோவர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டீங்கன்னா போதும். எப்படி? பிரிண்ட் ஒரு விஷயத்தை பிரிண்ட் பண்ண போறோம். அது என்னது? ஏன்ற வேரியபிள் என்னது? ஹெலோ வேர்ல்டு. அப்போ எக்ஸாக்டா நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போறோம்? ஹெலோ வேர்ல்டு அப்படிங்கிற வார்த்தையை பிரிண்ட் பண்ண போறோம். என்ன ஃபார்மேட்ல? லோவர் அப்படிங்கிற ஃபார்மேட்ல. இதுக்கு முன்னாடி பார்த்த என்ன ஃபார்மேட்? அப்பர் ஃபார்மேட். இது வந்து லோவர் ஃபார்மேட். அப்போ நமக்கு வேர்ட்ஸ் ஃபுல்லாமே எப்படி வரணும்? லோவர்ல வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹெலோ வேர்ல்டு இங்கே இருக்குது அவுட்புட். இதை நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவேன். இதுக்கு முன்னாடி அவுட்புட்டோட கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெலோ வேர்ல்டு வந்திருக்கு. இங்கே எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தான் இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி லெட்டர். இங்கே ஹெச் வந்து கேபிட்டல் இருந்துச்சு, அதை வந்து ஸ்மாலுக்கு மாற்றிருச்சு. மீதி இருக்கிற ELLOங்கிற வேர்டு வந்து நமக்கு ஆல்ரெடி ஸ்மாலில் தான் இருக்குது. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வேர்டுக்கு போனோம் அப்படின்னாக்கா டபிள்யூ வந்து கேப்ஸில் இருக்குது. அதுக்கு அடுத்து எல்லா லெட்டர்ஸுமே ஸ்மாலில் இருக்குது. ஸோ ஹெச்இன் டபிள்யூ மட்டும் மாற்றிட்டு மீதி எல்லாத்தையுமே அப்படியே வச்சு நமக்கு ஸ்மால் லெட்டர்ஸில் வந்து மாற்றி கொடுத்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் மாடிஃபைங் ஸ்ட்ரிங்ஸில் ஃபர்ஸ்ட் டாபிக், அதாவது அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ். இது ஃபர்ஸ்ட் 2 டாபிக் முடிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னும் 3 விஷயம் இருக்குது. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவிங் ஒயிட் ஸ்பேசஸ், தேவையில்லாத ஸ்பேசஸ் எல்லாமே ரிமூவ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு போட்டுட்டு ஒரு 2 ஸ்பேஸ் விட்டுட்டு திஸ்ன்னு போட்டு இஸ் அப்படின்னு மட்டும் போட்டு ஒரு ஸ்பேஸ் 4 ஸ்பேஸ் விட்டுக்கோங்க வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒயிட் ஸ்பேஸ், அதாவது தேவையில்லாத ஸ்பேஸ் எல்லாமே ரிமூவ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த அவுட்புட்டை கிளியர் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பேசஸ் எல்லாமே கிளியர் பண்றது இன்னைக்கு நம்ம பார்க்குற, அதாவது மாடிஃபைங் ஸ்ட்ரிங்ஸ்ல பார்க்குற எல்லா டாபிக்குமே ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ எல்லாத்துக்குமே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்டு, அதாவது இந்த ஃபங்க்ஷனோட நேம் மட்டும் தான் மாற்ற போறோம். இது எல்லாமே அதே தான். ஃபங்க்ஷனோட நேம் அதுவும் ஒரு சில ஆட்ரிபியூட்ஸ் வந்து உள்ள கொடுப்போம். ஆட்ரிபியூட்ஸ்னா வேல்யூஸ். இதை பேஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி. ஓகேங்களா? இந்த பிராக்கெட் குள்ள ஏதாவது ஒரு ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்தோன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம கால் பண்ற ஃபங்க்ஷன் வந்து எந்த வேரியபிளுக்கு இல்லைனா எதுக்கு அப்ளை பண்றோமோ அதுக்கு அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி ஒயிட் ஸ்பேஸ் ரிமூவ் பண்றதுக்கு என்ன கீவேர்டு, அதாவது என்ன ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா ஸ்ட்ரிப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ஆக்சுவலாக லோவர் எடுத்துட்டு ஸ்ட்ரிப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் போட்டோம் அப்படின்னாக்கா ஸ்ட்ரிப் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து அப்ளை ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ ஓகே, இந்த கேப் வந்து 2 கேப்
இது கூட நமக்கு தேவையில்லை, ஈஸியாக புரியுதுக்கு நான் சொல்கிறேன். ஹலோ வேர்ல்டுக்கு அப்புறம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக நமக்கு தேவையில்லை. நம்ம பிரிண்ட் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற வார்த்தை தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கொடுத்துருக்க ஸ்பேஸ் வந்து நம்ம தேவையில்லை. பிரிண்ட் பண்ணாலும் அந்த ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பிரிண்ட் பண்ணலனாலும் அந்த காலி இடம் தான் இருக்க போகுது. ஸோ இது வந்து தேவையில்லாத ஒரு ஒயிட் ஸ்பேஸ். இதை ரிமூவ் பண்ணுறது தான் இந்த ஸ்ட்ரிப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நார்மலாக இங்கே பார்க்கும்போது நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக இப்போ வெளியே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்ல, ஒரு டபுள் கோட்ஸில் போட்டுரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டபுள் கோட்ஸ்க்கு பதிலாக அதெல்லாம் வேற ஏதாவது விஷயத்தை வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னாக்கா இதோட எக்ஸாக்ட் அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே பாருங்க, நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணல அப்படின்னா இதோட அவுட்புட் வந்து எக்ஸாக்டா நமக்கு ஹலோ வேர்ல்ட். இங்க பாருங்க, இந்த இது அப்படியே இருக்கும் நமக்கு. சாரி, இங்க நம்ம போட்டு சாரி நம்ம இப்போ இந்த ஸ்ட்ரிப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணல அப்படின்னா இதுதான் நம்ம டோட்டல் அவுட்புட். நம்ம ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் அந்த 6 ஸ்பேஸ் எக்ஸாக்டா இருக்கும், பட் அதை வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ ஆனால் இங்க என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுனால இந்த 6 தேவையில்லாத ஸ்பேஸை ரிமூவ் பண்றோம். எதுக்குன்னா மெமரி சேவ் பண்றதுக்கு. பிரிண்ட் பண்ணும்போது இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வேல்யூஸ் வந்து எடுத்துக்கும், ஒவ்வொரு ஸ்டோரேஜ் சைஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ அதை ரெடியூஸ் பண்றதுக்கு தான் இந்த ஒயிட் ஸ்பேசஸ் எல்லாம் தேவையில்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் பாருங்களேன். பீன் இன்னொரு வேர்ட் அசைன்மெண்ட் ஹலோ வேர்ல்ட் வேர்ல்டு நேம் போட்டு வந்து பென்ட்ரைவ் இருந்தால் வேர்ல்டு நேம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து உங்களுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள்காண்டி சொல்றேன். பிரிண்ட் பண்றோம், பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்றோம் அப்படின்னாக்கா 2 வேர்டையுமே பிரிண்ட் பண்றோம், ஏயும் பிரிண்ட் பண்றோம், பியும் பிரிண்ட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம இது பண்ணி விட்டுறலாம். இதை வந்து கமெண்ட்டை மாற்றியாச்சு. இருங்க, இந்த அவுட்புட்டை டிலீட் பண்ணிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ வேர்ல்டுன்னு போட்டுட்டு இந்த 6 ஸ்பேஸ் வருது பார்த்தீங்களா? இப்போ புரியும் உங்களுக்கு. இந்த 6 ஸ்பேஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏன்னா ஏன்ற வேரியபிள்ல ஹலோ வேர்ல்டு இருக்கு, அதுக்கப்புறம் அந்த 6 ஸ்பேஸையுமே சேர்த்து தான் அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள கொடுத்துருக்கோம். பட் பிங்கிற வேர்டுக்குள்ள எந்த ஸ்பேஸுமே இல்லை ஸ்டார்டிங்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹலோ வேர்ல்ட்ல இருந்து இந்த ஸ்பேஸ் வரைக்கும் இது மொத்தமா பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த ஸ்பேஸ் வந்து பிரிண்ட் பண்ணும்போது அதுவா அலோகேட் பண்ண ஸ்பேஸ் கிடையாது. நம்ம ஏன்ற வேரியபிள்ல கொடுத்த ஸ்பேஸ் தான் இங்க பிரிண்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அதை பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேர்ல்டு நேம் போட்டு பென்ட்ரைவ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு தேவையில்லை. எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஏதாவது கொடுத்துருந்தாங்க, எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணியிருந்தாங்க. சப்போஸ் இந்த ஸ்பேஸ் வந்து இங்க பாருங்களேன், ஸ்பேஸ் வந்து நிறைய லைன் போய் நிறைய பேஜ் கணக்கில் போயிடுச்சுன்னா அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம ஓனா உட்காந்து எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏ வேல்யூ தான் பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம என்ன சொன்னேன், எந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணும்போது நம்ம வித்தியாசமான ஃபார்மேட் தேவைப்படுதோ அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணோம்னா நம்ம டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண போறோம். ஃபங்க்ஷன் கால் பண்ண அப்படின்னா இங்க வந்து ஸ்ட்ரிப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண போறோம். இது வந்து ஏக்கு மட்டும் தான் அப்ளை ஆகுது. ஏன்னா ஏன்ற வேல்யூக்கு மட்டும் தான் இந்த ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிருக்கோம் டாட் வச்சு. பிங்கிறது வந்து தனி செப்பரேட் ஆயிடுச்சு, காமா போட்டதுனால செப்பரேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் வந்து ஸ்ட்ரிப் பண்ணிடும். தேவையில்லாத ஸ்பேஸை ஸ்ட்ரிப் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த பிக்கு ஒரே ஒரு ஸ்பேஸை மட்டும் பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து அலோகேட் பண்ணிக்குது. ஓகேங்களா? 2 வேரியபிளுக்கும் இடையில கேப் இருக்கணும் அப்படிங்கிற கண்டி இது வந்திருக்கு. ஸோ இதுதான் ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸ்ட்ரிப் இல்லாமல் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த ஸ்பேசஸ், அதாவது நம்ம வேரியபிள்ல எக்ஸ்ட்ரா விட்டுருக்க ஸ்பேஸ் வந்து அப்படியே வரும். இதே நம்ம ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன் வந்து அந்த வேரியபிளுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த ஸ்பேசஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு இது மட்டும் வரும். இப்போ நான் கிளியர் காமிக்க பாருங்க. இது வந்து ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கேப் எல்லாமே தூக்கிட்டு ஜஸ்ட் அந்த ஏக்கும் பிக்கும் வேரியபிள் கூட பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் மட்டும் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் ரிமூவிங் ஒயிட் ஸ்பேசஸ் இந்த டாபிக். ஓகேங்களா? இப்போ வந்து அப்பர் கேஸ் பார்த்தாச்சு, லோவர் கேஸ் பார்த்தாச்சு, அப்புறம் ரிமூவிங் ஒயிட் ஸ்பேசஸ் பார்த்தாச்சு. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீப்ளேசிங் ஸ்ட்ரிங் வந்து பார்க்க போறோம். ஒரு குறிப்பிட்ட வேர்டு வந்து ரீப்ளேஸ் பண்றது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது எல்லாமே தூக்கிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஏன்ற வேர்டை வந்து பிரிண்ட் பண்ண, ஏன்ற வேரியபிள் இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ண போறோம். பட் அது எந்த ஃபார்மேட்ல பிரிண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத ஒரு ஃபங்க்ஷனை வச்சு நம்ம டிக்ளேர் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ண போறோம் ஒரு வார்த்தை. ஸோ இதுக்கு நம்ம கூப்பிட போற ஃபங்க்ஷன் நேம் என்ன பார்த்தீங்கன்னா சிம்பிள், ரொம்ப சிம்பிள், ரீப்ளேஸ் தான் இதோட ஃபங்க்ஷன் நேம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு வேரியபிள்ஸ் கொடுவோம்.
அதாவது நம்ம பிரிண்ட் பண்ண போறோம், எதை பிரிண்ட் பண்றோம், ஏன்ற வேரியபிள் எப்படி பிரிண்ட் பண்ண போறோம், அதாவது ஒரு ஃபார்மட் கொடுத்து இந்த மாதிரி தான் பிரிண்ட் பண்ண போறோம்ன்றதை ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மட்ல கொடுத்துருக்கோம். எதை ரீப்ளேஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த பிராக்கெட்ல தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம இது சொல்லவே இல்லை, ஜஸ்ட் சும்மா நீங்க ரீப்ளேஸ் மட்டும் கொடுத்துட்டு இதை ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் தான் வரும். ஏன்னா ரீப்ளேஸ் எக்ஸ்பெக்டட் அட்லீஸ்ட் 2 ஆர்குமெண்ட்ஸ். இங்க வந்து 2 ஆர்குமெண்ட் கொடுக்கணும். ஒன்னு வந்து எந்த வேர்டை மாத்த போறீங்க, இன்னொரு ஆர்குமெண்ட் என்னன்னா எதா மாத்த போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெச் அப்படிங்கிற வார்த்தை மாத்த போறீங்கன்னா அது ஒரு ஆர்குமெண்ட். ஓகேங்களா? இந்த ஹெச்ன்ற வேர்டை என்னவா மாத்த போறீங்களோ அது வந்து செகண்ட் ஆர்குமெண்ட் வரும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம இந்த கோலன், அதாவது சாரி இந்த பிராக்கெட் குள்ள தான் நம்ம கொடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆர்குமெண்ட்ஸ் எப்படின்னா கமா செப்பரேட்டட் ஃபைல்ஸ்ல இருக்கும், அவ்வளவுதான். இது 2 தான் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ இதுக்குள்ள வந்து ஹலோ வேர்ல்டு ஹெச்சை வந்து என்னவா மாத்த போறோம்னா டபிள்யூ மாத்த போறோம். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட், இது வந்து செகண்ட் ஆர்குமெண்ட். இந்த 2 ஆர்குமெண்ட் நம்ம எதை வச்சு பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் ஸ்பேஸ் நம்ம கமா அப்படிங்கிற வேல்யூ வச்சு நம்ம செப்பரேட் பண்ணிருக்கோம். இதை வந்து ஆக்சுவலா என்ன பண்றோம், ரீப்ளேஸ் பண்றோம். ஹெச்சை வந்து டபிள்யூவால ரீப்ளேஸ் பண்ணு அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எந்த வேர்ட்ல, அது ஆக்சுவலா ஏன்ற வேர்ட்ல ஹெச்ன்னு இருக்கிற வேர்டை வந்து டபிள்யூ மாத்திரு அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண விட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ பாத்தீங்கன்னா இந்த அவுட்புட்டை கிளியர் பண்ணிட்டு இப்போ பாருங்க ஹெச் ஹலோ வேர்ல்டுன்ற ஸ்ட்ரிங் இருக்கு. எதை பிரிண்ட் பண்ண போறோம், ஏன் அப்படின்ற வேரியபிள் பிரிண்ட் பண்ண போறோம். ஏன்ற வேரியபிள் என்ன இருக்கு, ஹலோ வேர்ல்டு இருக்கு. பட் நமக்கு அதுக்குன்னு ஒரு ஃபார்மட் கொடுத்துருவோம், நீ இப்படிதான் பிரிண்ட் பண்ணணும். எப்படி, ஹெச்ன்ற வேர்டை வந்து டபிள்யூன்ற வேர்டால ரீப்ளேஸ் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணி அப்படின்னு கொடுத்துருவோம். அப்போ நம்ம ஹலோ வேர்ல்டு எத்தனை ஹெச் இருக்கு, ஒரே ஒரு ஹெச் தான் இருக்கு, அது ஸ்டார்டிங்ல இருக்கு. அப்போ அந்த ஹெச் என்ன பண்ணணும், டபிள்யூவால ரீப்ளேஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். அதை தான் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். WELLO WORLD ஹலோ வேர்ல்டுக்கு பதிலாக வெல்லோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நாலாவது சப் டாபிக், மாடிஃபைங் ஸ்ட்ரிங்ஸ்ல ரீப்ளேசிங் இந்த சப் டாபிக். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அப்பர் கேஸ் பார்த்தோம், லோவர் கேஸ் பார்த்தோம், அப்புறம் ரிமூவிங் ஒயிட் ஸ்பேஸ் பார்த்தோம், அப்புறம் ரீப்ளேஸ் ஸ்ட்ரிங்ஸ் வந்து பார்த்தோம். இப்போ கடைசி என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்க்க போறோம். ஸோ ஸ்பிளிட் அப்படின்னா பேசிக் டிக்ஷனரி வேர்ட் படி மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்கிறது. ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். அந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்க போகுதுன்னா ஸ்பிளிட். ஏன்ற வேர்டை பிரிண்ட் பண்ண போறோம், என்ன ஃபார்மேட்ல ஸ்பிளிட் பண்ணி பிரிண்ட் பண்ண போறோம், அதை வந்து இங்கே கொடுத்துட்டோம். ஓகேங்களா? எதை பேஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணணும், இப்போ ஒரு ஸ்பிளிட் பண்றோம் அப்படின்னா இப்போ ஒரு 2 விஷயத்தை பிரிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமா ஒரு மூல காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஹலோ வேர்ல்டு கமாண்ட் போட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ண போறோம், எதை வச்சு, கமா வச்சு ஸ்பிளிட் பண்ணி, இல்லைனா நம்ம ஏதாவது இங்கே டபிள்யூ வச்சு ஸ்பிளிட் பண்ணி அப்படின்னு கொடுத்தோன்னா டபிள்யூக்கு முன்னாடி தனியா, அதுக்கப்புறம் உள்ள தனியா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எதை வச்சு ஸ்பிளிட் பண்ண போறோம் அப்படிங்கிறது இங்க வந்து சிங்கிள் ஆர்குமெண்ட்ல தான் வரும். இது வந்து நம்ம கமா அப்படிங்கிறது ஒரு ஆர்குமெண்ட் எடுத்து எங்க கமா வருதோ அதுக்கப்புறம் உள்ள வார்த்தையை வந்து அடுத்த வேர்டா ஸ்பிளிட் பண்ணிடு அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து திஸ் இஸ் அ, இங்க பாருங்க, பிளெயின் கமா டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹெல்லோக்கு அப்புறம் ஒரு கமா வருது, அதுக்கப்புறம் வேர்ல்ட் திஸ் இஸ் பிளெயின் அப்படின்ற ஒரு ஃபுல் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு கமா வருது, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்னு ஒரு வேர்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஏன்ற வேரியபிள் பிரிண்ட் பண்ண போறோம். ஏன்ற வேரியபிள் ஹலோ வேர்ல்ட் திஸ் இஸ் பிளெயின் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு. இந்த வேரியபிள் என்ன ஃபார்மேட்ல பிரிண்ட் பண்ண போறோம், ஸ்பிளிட் பண்ணி பிரிண்ட் பண்ண போறோம். எதை வச்சு, கமா வச்சு. ஸோ அப்போ இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணும்போது இது கூட 2 கமாஸ் இருக்கு. 2 கமாஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா 3 வேர்டா ஸ்பிளிட் ஆயிரும். ஓகேங்களா? கமாக்கு முன்னால உள்ள வேர்டு, அதுக்கப்புறம் உள்ளது, அதுக்கப்புறம் உள்ளது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஹலோன்ற ஒரு தனி இதான் வந்திருக்கு, கமாக்கு முன்னாடி உள்ளது. கமாக்கு அப்புறம் வேர்ல்டு திஸ் இஸ் பிளெயின் அப்படிங்கிறது அந்த ஒயிட் ஸ்பேஸ் இன்க்ளூடிங் தி ஒயிட் ஸ்பேஸ், கமாக்கு அப்புறம் இங்கே ஒயிட் ஸ்பேஸ் இருக்கா, அதுவுமே அடுத்த வேர்டுக்குள்ள வந்துருது. அடுத்த வேர்ட்ல வேர்ல்டு திஸ் இஸ் பிளெயின் அப்படின்ற வரைக்கும் வந்திருக்கு. அது பிளெயினுக்கு அப்புறம் ஒரு கமா வந்து செப்பரேட் பண்ணுது, எதை, டெக்ஸ்ட் அப்படிங்கிற பார்த்து. அப்போ டெக்ஸ்ட் அப்படிங்கிறத செப்பரேட் பண்ணிச்சு. ஓகேங்களா? டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருக்கும், அது வந்திருக்கு. ஸோ இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்படேட்டிவ் ப்ரோக்ராம் கேட்குறாங்க, ஒரு லைன் ஆஃப் சென்டென்ஸ் கொடுத்துட்டு சென்டென்ஸ்ல இருக்க வேர்ட்ஸ் எல்லாமே தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அந்த ஒரு கீவேர்ட்ஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா ஒரு சென்டென்ஸை வாங்கிட்டு சப்போஸ் இந்த வேர்டு மட்டும் இருந்துச்சுன்னா இந்த வேர்டை தனியாக கொடுத்துட்டு இதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்ல மாத்திட்டு பண்ணலாம் ஈஸியாக. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு பேஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிடுவோம். இப்போ ஒவ்வொரு வேர்டையுமே தனித்தனியாக பிரிக்கணும் அப்படின்னா இதை வந்து நம்ம எடுத்து விட்டுட்டு ஆக்சுவலாக அந்த கமாவை எடுத்துட்டு ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஏன் பாருங்க, இதை வந்து அவுட்புட் வந்து கிளியர் பண்ணிடுறோம் உங்களுக்கு. இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சென்டென்ஸ்ல இருக்க ஒவ்வொரு வார்த்தையுமே தனித்தனி வேர்டா நீ லிஸ்ட்ல வந்து மாத்தி வச்சுக்கோ. ஹலோ தனியா, வேர்ல்டு தனியா, திஸ் தனியா, இஸ் தனியா, பிளெயின் தனியா, டெக்ஸ்ட் தனியா, இப்படி மாத்திட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் திஸ் மட்டும் மாத்த அப்படின்னா இது வந்து ஆக்சுவலா ஒரு லிஸ்ட்ல எத்தனை பொசிஷன்ல இருக்குது, ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து 0 எடுப்போம். அப்போ 0 வந்து ஹலோ, 1 வந்து வேர்ல்டு, திஸ் வந்து 2. அப்போ லிஸ்ட்ல செகண்ட் பொசிஷன்ல இருக்க வேர்டு மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப சென்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து வேற ஏதாவது டேட்டா பேஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் இந்த ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஸோ என்னோட டாபிக்ஸ்ல மாடிஃபைங் ஸ்ட்ரிங்ஸ்ல என்னென்ன பார்த்துருக்கோம்னா ஒரு 5 சப் டாபிக் பார்த்துருக்கோம். அப்பர் கேஸ், லோவர் கேஸ், ரிமூவிங் ஒயிட் ஸ்பேஸ்,
ரீப்ளேசிங் ஸ்ட்ரிங்ஸ், அப்புறம் ஸ்பிளிட். இந்த 5 சப் டாபிக்ஸ் வந்து மாடிஃபைங் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் கீழே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்பர் கேஸ், லோவர் கேஸ், ரிமூவிங் ஒயிட் ஸ்பேஸ், ரீப்ளேசிங் ஸ்ட்ரிங்ஸ், அப்புறம் ஸ்பிளிட். ஸோ இன்னையோட வீடியோட எண்டுக்கு வந்துடும். இதுக்கு அடுத்த வீடியோஸில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் எல்லாமே வரும். பைத்தானை பற்றி டீப்பாக நிறைய விஷயங்களை படிச்சிருப்போம். ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ டேக் கேர், கீப் லேர்னிங், பாய்.